வணக்கம் பிரவீன். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த நெக்ராமலை என்கிற ஒரு மலைப்பகுதி கிராமம் இருக்கிறது. அந்த கிராமத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இந்த பகுதி மக்களுக்கு நீண்ட காலமாகவே சாலை வசதி இல்லாத சூழ்நிலையில அத்தியாவசிய, அதாவது அவசர காலங்களில், அதாவது உடல் உபாதைகள் ஏற்படும் காலங்களிலோ அல்லது பெண்கள் பிரசவ காலங்களிலோ மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்றால் அந்த நெக்ராமலை கிராமத்திலிருந்து தோலை கட்டி கொண்டு தூக்கி வந்து மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பார்க்கக்கூடிய ஒரு அவலநிலை நீண்ட காலமாகவே இருந்து வருகிறது. இந்த அவலநிலையை பலமுறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடமும் மக்கள் பிரதிநிதிகளிடமும் சென்று கோரிக்கை வைத்தும் இது தற்பொழுது வரை எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லாத சூழ்நிலையில இன்று அதே பகுதியில் வசிக்கின்ற ஒரு 65 வயது தக்க ஒரு முனுசாமி என்கிற ஒரு முதியவர் தன்னுடைய மனைவியை இழந்து தனிமையில் வசித்து வந்திருக்கிறார். அந்த நிலையில அவருக்கு திடீரென காய்ச்சல் ஏற்பட்டு உடல்நல குறைவு ஏற்பட்டிருக்கிறது. சாலை வசதி இல்லாத காரணத்தால் திடீரென வாகன போக்குவரத்து இல்லாத சூழ்நிலையில அங்கிருந்து, அதாவது தன்னுடைய கிராம பகுதியிலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் நடந்தே வந்து ஆலங்காயம் பகுதிக்கு இருக்கின்ற ஒரு தனியார் மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்று வந்திருக்கிறார். சிகிச்சை பெற்ற பின்பு அந்த சிகிச்சையில் மருத்துவர் கொடுத்த மருந்து மாத்திரைகளை வாங்க அதே பக்கத்தில் இருக்கும் ஒரு மருத்துவத்துக்கு செல்லும் பொழுது உடல் சோர்வு ஏற்பட்டு மயங்கி விழுந்திருக்கிறார். அப்பொழுது அங்கிருந்தவர்கள் அவரை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். முனுசாமி முதியவரை பரிசோதித்து பார்த்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாகவும் தகவலை கூறி அவருடைய உடலை வந்து பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து பின்பு அவருடைய உடல் அவருடைய உறவினர்களுக்கு ஒப்படைத்துள்ளனர். இந்த மலைக்கிராம மக்களுடைய அவல்நிலை வந்து ஏற்கனவே ஊடகங்களிலும் செய்தித்தாள்களிலும் வந்து செய்தியாக வெளிவந்த அந்த தகவலை அறிந்து சில மாதங்களுக்கு முன்பு சின்னத்திரை நடிகர் பாலா அந்த பகுதி மக்களுக்காக ஒரு இலவச ஆம்புலன்ஸை வழங்கியிருந்தார். இந்த நிலையில இந்த முதியவருடைய உடல் வாணியம்பாடி அரசு மருத்துவமனையிலிருந்து நெக்ராமலை பகுதிக்கு சின்னத்திரை பாலா கொடுத்த அந்த இலவச ஆம்புலன்ஸ் மூலமாகத்தான் எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு சோகமான சம்பவம், அதாவது உடல்நிலை சரியில்லாமல் சுமார் 7 கிலோமீட்டர் நடந்தே சென்று மருந்து மாத்திரைகள் வாங்கும் பொழுது மயங்கி விழுந்த அந்த சம்பவம் அருகாமையில் இருந்த CCTV கேமராக்கள் பதிவாகி அந்த காட்சியில் வெளியாகி பெரும் சோகத்தையும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில இந்த பகுதி மக்கள் எவ்வளவு கொடுமைகள் நடந்தாலும் அதை பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். துறை சார்ந்த அதிகாரிகளோ அல்லது மக்கள் பிரதிநிதிகளோ அதை வேடிக்கை பார்க்கிறார்களே தவிர எங்களுக்காக எந்த நடவடிக்கையும் எடுக்க தயங்குகிறார்கள். இந்த அவநிலை, அதாவது 7 கிலோமீட்டர் நடந்தே சென்று ஒரு முதியவர் இறந்தும் கூட எங்களுக்கு ஒரு விடிவு இந்த சூழ்நிலை எங்களுக்கு ஒரு விடிவு கிடைக்க வேண்டும் என்ற ஒரு வேதனையோடு ஒரு கோரிக்கையை முன்வைத்து வருகின்றனர். முன்னதாக திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருந்த மாவட்ட ஆட்சியர், இதற்கு முன்பு இருந்த மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர் பழனி அவர்கள் அந்த நெக்ராமலைக்கு சென்று ஆய்வுகளை மேற்கொண்டு சாலை வசதி செய்யக்கூடிய ஒரு உத்தரவாதத்தை கொடுத்து வந்திருந்தார். ஆனால் அதற்கு பின்பு வந்த தேர்தல் நடவடிக்கைகள் காரணமாக அவர் வந்து திருவண்ணாமலை பகுதி மாற்றப்பட்ட பின்பு இந்த ஒரு அவலநிலை ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு பிறகாவது தற்போது உள்ள மாவட்ட ஆட்சியர் எங்கள் மீது கருணையோடு கருத்தை கொண்டு இந்த சாலை வசதி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர்.